வாய்ஸ் ஆஃப் லா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை, அதாவது மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச், அதில் சார்லஸ் இளையராஜா அவங்க 2 பேருக்கு மதுரை டேன்பிட் நீதிமன்றம், மதுரை முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றம் 13 ஜூன் 2024 அன்று ஜாமீன் கொடுத்தது சார்லஸ் இளையராஜாவுக்கு. அந்த டேன்பிட் நீதிமன்றமானது கிரிமினல் எம்பி 201/2024 என்ற மனுவில் ஜாமீன் வழங்கியிருந்தது. அந்த ஜாமீனை ரத்து செய்ய கோரி நம்ம ரொபாக்கோ ப்ராப்பர்ட்டிஸ் இன்வெஸ்டார் வெல்ஃபேர் சொசைட்டி தலைவர் நடராஜன் அவர் தாக்கல் செய்த மனு 23/8/2024 அன்று விசாரணைக்கு வந்தது. அது இன்றைக்கு தேதிக்கு 3/9/2024 இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த 23ஆம் தேதி இவங்களுக்கு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நீதிமன்றத்தில். அந்த நோட்டீஸ் எல்லாருக்கும் போய் சேர்ந்து அதில் எல்லாரும் ஆஜராயிருக்காங்க. அதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஜாமீனை ரத்து செய்யணும்னு கேட்குறாங்க. அந்த பெயில் பெட்டிஷனில் டேன்பிட் கோர்ட்டில் வந்த பெயில் பெட்டிஷனில் இன்டர்வியூனர்ஸ் முத்துக்குமரன், திரு குமார் அவர்கள் மற்றும் திரு இ வீராசாமி மற்றும் திரு என் கணேசன் மற்றும் திரு சாகுல் அமீத் மற்றும் சீனிவாசன் மற்றும் சொர்ணலட்சுமி மற்றும் ரத்தினம் அவங்கெல்லாம் இடையீட்டு மனுதாரர்கள் இன்டர்வியூன் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க சார்லஸ் இளையராஜாவுக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் அவங்கள இந்த ஹைகோர்ட்டில் போட்ட மனுவில் அந்த நடராஜன் அவர் போட்ட மனுவில் இவங்களெல்லாம் ரெஸ்பாண்டண்டா எதிர் மனுதாரராக சேர்த்துருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னாச்சு நீங்கள் அந்த இவங்க இதில் இருக்கிற ரெஸ்பாண்டண்ட்டுக்கு அது எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இவங்களும் வக்கீலை வச்சு சார்லஸ் இளையராஜா கொடுத்த பெயிலை கேன்சல் பண்ணலான்னு நடத்தலாம். அதுக்காக தான் இவங்களுக்கு அந்த நோட்டீஸ் ஆர்டராகி வந்திருக்குது. கீழ்கோர்ட்டில் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கூடாது நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால அங்கேயும் ஹைகோர்ட்லேயும் இவங்களுக்கு ஜாமீன் ரத்து செய்ய நாங்கள் மனு போட்டிருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு தான் கேட்டிருக்காங்க. மற்றபடி உங்கள் மேலே இப்போ நம்ம சொன்ன பேரெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க மேலே எந்த வழக்கும் கிடையாது. இந்த இது இந்த மனு நோட்டீஸ் வந்தது உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம்தான், அதுக்காக நோட்டீஸ் வந்திருக்குது. இன்னைக்கு நீதியரசர் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப அந்த எதிர்மனுதாரர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தரப்புல ஆஜரான வக்கீல் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு ஃபார் ஃபைலிங் கவுண்டர் தாக்கல் செய்வதற்கு டைம் கேட்டாங்க. அதனால வழக்கானது 11/9/2024 அந்த தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதில் அவங்க மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை சார் பதிவாளர் அலுவலகத்தில் 96/2023 அப்படின்ற எண்ணில் சங்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 600க்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இவங்க ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது ரிட் பெட்டிஷன், ரிட் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த ரிட் மனுவில் அது WPMD நம்பர் 11/331/2024 அதில் இவர்களோட சொத்துக்களை ஜப்தி செய்யணும்னு மனு போட்டிருக்காங்க. அந்த மனு விசாரணையில் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும்போதே சார்லஸ் மற்றும் இளையராஜா காவல்துறையினரால் பொருளாதார குற்றப்பிரிவு மதுரை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கப்புறம் அவங்க ஜாமீனில் வந்திருக்காங்க. இப்போ அவங்க ஜாமீனில் வந்ததுனால சாட்சிகளை அளிக்கக்கூடும், ஆவணங்களை அளிக்கக்கூடும், சாட்சிகளை மிரட்டக்கூடும் அப்படின்னு சந்தேகம் இருக்குது. அதையும் தாண்டி ஒருத்தர் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாரு. அது திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்தில் குற்ற எண் 139/2024 அப்படின்ற எண்ணில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால இவங்களுக்கு கொடுத்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த மனுவில் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் அந்த சில டெபாசிட்டர்ஸ் முதலீட்டாளர்கள் அந்த இன்டர்வியூன் பெட்டிஷன் டேன்பிட் கோர்ட்டில் போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்க தரப்புல திரு ஆர் ஆனந்த் அவர்கள் ஆஜராயிருக்காரு. இவங்களுக்கு மனுதாரருக்காக அந்த திருப்பாச்சேத்தி அசோசியேஷன் ரொபாக்கோ ப்ராப்பர்ட்டிஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்காக மிஸ்டர் லெனின் குமார் அப்படின்னு அட்வொகேட் அப்பியர் ஆயிருக்கிறாரு. இந்த வழக்கு அதோட நம்பர் கிரிமினல் ஓபி CRL OPMD நம்பர் 13/901/2024 அப்படின்றதுல விசாரணைக்கு வந்திருக்குது. இன்னும் சில அப்டேட்டுகள்லாம் இருக்குது, அதை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.